மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாராக. எல்லாம் முழிச்சிட்டீங்க தானே? சரி, மத்தேயு 21வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிப்போம். தீர்க்கதரிசியினால் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உன்னுடைய ராஜா சாந்த குணம் உள்ளவராய் எப்படி வருவாரா? கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு என்ன செய்வார்? உன்னிடத்திலே வருகிறார் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? சீயோன் குமாரத்திக்கு போய் சொல்லுங்க, உன் ராஜா எங்க இருந்து எப்படி இருந்து வருவார் அப்படின்னா, அவர் ஒரு கழுதை குட்டின் மேல என்ன செய்வார்? பவனி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்ப நடந்ததுன்னு பார்க்கும்போது இது அந்த வேத வசனத்துல அழகா தெளிவா சொல்லப்படுகிறது. 1வது வசனத்துல, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகேயான பெத்பகேயுக்கு வந்த போது இயேசுவானவர் சீசர்ல 2 பேர்த்த சொல்லி கூப்பிடுறாரு. இது மாதிரி என்னன்னா, அங்க போய் 2 கழுதை இருக்கும்பா, அதை அவுத்துட்டு வாங்க. அது கேட்டா அது அவ யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, இவ போதகருக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்ய எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அவ எடுத்துட்டு வந்த பிறகு என்னன்னா, அந்த இயேசு சாமி எதுல ஏறி உட்கார்றாரு அப்படின்னா, இந்த கழுதையின் மேல உட்கார்ந்து அவர் என்ன செய்கிறாரு? அந்த சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? அந்த கழுதையின் மேல அவர் ஏறி போகும்போது என்ன செஞ்சிருக்கிறாங்க? திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை என்ன செஞ்சாங்களா? வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் என்ன செஞ்சாங்க? மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் நாள் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இதைத்தான் இப்பவும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பவனி சொல்லுவாங்க. சபையா எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு என்னன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு இன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பர் போய் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நிறைய திருப்பூர்ல சிஎஸ்ஐ சர்ச் அந்த சர்ச்சில இருந்து பவனி போனாங்கன்னு நிறைய போட்டோஸ் போட்டு போடுவாங்க. ஏன் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல இது செய்கிறோங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தெரிந்து கொள்ளணும். சரிங்களா? நடந்த சம்பவங்களை நம்ம என்ன செய்யணும்? மறக்க கூடாது. அப்ப இந்த வாரம் அவர் அதுக்கு அடுத்த வாரம் தான் என்ன செய்யப்படுறாரு? பாடுகளை படவும் அந்த கஷ்டங்கள் பாதைகளுக்குள்ள போறதுக்கு முன்பாக இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பவனி போகிறார். இந்த பவனி போகும்போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாக செடி கொடி எல்லாத்தையும் பிச்சு போட்டு என்ன செய்யறாங்க? அந்த கழுதை மேல அவர் உட்கார வச்சு பவனி போறாங்க. எல்லாரும் அவரை என்ன செய்யறாங்க? கடவுளை உயர்த்தி கொண்டே வருகிறார்கள். இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த எருசலேமுக்கு தான் போகணும்னு என்ன செய்யறாரு? ஏசப்பா போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில நகரத்தார் அந்த எருசலேம்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அப்படிதான் இந்த பவனி நம்மளும் என்ன செய்யறோம்? போனா எதுக்கு இவங்க போறாங்கன்னா, இயேசுவை பத்தி சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதற்காக என்ன செய்யணும்? அந்த பவனிகளை என்ன செய்யறோம்? செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படியாக இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் போகும்போது அங்க இருக்கிற எருசலேம் மக்கள் என்ன செய்யறாங்க? இவர் யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்க கூட போன ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பவனி என்ன செய்திருக்கிறது? ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. சரி, இப்ப நான் இந்த விஷயத்துக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாக, அப்ப ராஜாக்கள் என்ன செய்வாங்க? வேத வசனம் நான் சொல்லப்பட்டது 21:4 சொல்றது, அவர் ராஜா. அந்த ராஜா என்ன செய்வார்? கழுதையின் மேல என்ன செய்வார்? பவனி வருவார். அந்த ராஜா ஏன் இப்படி வந்தார்னு பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் பதிவிடப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. ஆக்சுவலா இன்னைக்கு பிரசங்க அது கிடையாது. அதுக்கு முன்பாக இந்த ராஜாக்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறேன். தாவீது ராஜா என்ன செஞ்சாரு? அரசாண்டு கொண்டிருந்தார். அதற்கு பிற்பாக யார் அரசாள போறாங்க அப்படின்னா, தாவீதினுடைய குமாரன் சாலமோன் என்ன செய்ய போறாரு? அடுத்த ராஜாவாக வர போறாரு. அப்படி அந்த அடுத்த ராஜா வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறப்போ 32வது வசனம், அப்படியே படிச்சுட்டோட நீங்கள் உங்களால்
அதன் பின்பு ஆமே, அவ்வளவுதான் போதும். இது ஒரு சம்பவம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆசாரியனையும் என்ன அப்படின்னா அந்த பிரதானிகளையும் யார அழைக்கிறாங்க அப்படின்னா தாவீது ராஜா. தாவீதுங்கிறவர் வயசான ஒரு ராஜா, சரிங்களா? நான் கதையாவே சொல்லித்தரேன். தாவீதுங்கிறவரு ரொம்ப வயசாகி போயிருச்சு. இப்ப அதற்கு அடுத்து என்னது, நம்ம இப்ப அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு எலெக்ஷன் வர மாதிரி அடுத்த ராஜாவை என்ன செய்யறாங்க அப்படின்னா சூஸ் பண்ணணும். அதுக்கு கடவுள் யார முன்குறிச்சிருக்காருன்னா தாவீதுடைய மகன் சாலமோனை என்னது அடுத்த ராஜாவாக வரணும். அந்த ராஜாவா ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு பதவி பிரமாணம் பண்ண வைக்கிறாங்களோ, இது இன்னிலிருந்து நான் என்னது இப்படி ஆக போறேன் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இப்ப இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குது இல்லையா? அப்ப என்ன நடந்திருக்கப்போ ராஜா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாக்குறப்போ அவர்களை ஒரு ராஜாவா நீங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை எதுல உட்கார வைப்பாங்களாம்? கோவேறு கழுதின் மேல ஏற்றி அவங்களை என்னதுன்னா எல்லாத்துக்கும் முன்பாக அவங்கள என்ன செய்வாங்க? எக்காலம் ஊதி சாலமோன் ராஜா வாழ்க வாழ்கன்னு எல்லா இடத்துல இவர்தான் அடுத்த ராஜான்னு என்ன சொல்லி பிரகடனப்படுத்துவாங்க. அப்படி படுத்துற மாதிரி தான் நம்ம பழைய ஏற்பாட்டுல அது நடந்திருக்குது. அதுக்கு ஈக்குவலா தான் நான் இங்க சொல்றேன். புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்படுகிறது? இயேசு பவனி போகிறார், அவர் அது ராஜா. அந்த வேத வசனம் சொல்லுகிறதுனால இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வருகிறாருங்கிறத வசனங்கள். அது ஒரு ராஜானா அதுக்கெல்லாம் நடக்குது, அந்த ஒரு சிஸ்டம் என்னது நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த ராஜாவுக்கு என்னன்னா இன்னொருத்தவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அபிஷேகம் கொடுக்க வேண்டி இருக்குது. சாலமோன் ராஜாவுக்கு அந்த சுற்றிலும் இருக்கிற பட்டணங்கள் ஒரு பீரியட் இவ்வளவுதான் என்னது அவருக்குரிய எல்லைகள். ஆனா இந்த முறைகள் தான் என்னது நடந்திருக்குது. அப்ப இது பார்க்கும்போது கூட பாக்குறோம் 40வது வசனத்துல எல்லா ஜனங்களும் என்ன செய்யறாங்க? சந்தோஷப்படுறாங்க. 30-39 இதுல எல்லாம் நம்ம வாசிக்கும் போது சாலமோனை அபிஷேகம் பண்ணினாங்க. அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இத கேட்கும் பொழுது மத்தவங்க எல்லாம் என்ன ஆரவாரம் அப்படின்னு கேக்குறாங்க. 41வது வசனத்துல என்ன ஆரவாரம் ஒரே சத்தன்னு கேட்கும் போது 42வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அவன் பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியனாகி அபிதாயின் குமாரன் வந்து அப்பொழுது அதோட நீ நல்லது செய்து அப்ப சொல்றான் சாலமோனை என்ன செஞ்சிருக்கிறாங்க? ராஜாவாக்கினாங்க. அதே மாதிரிதான் இங்க ஒரு சத்தம் கேக்குது. பவனி வருகிறப்போ அவர் எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க போகுது. எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப அங்க ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இவர் யாரு என்ன சத்தோடின்னு கேட்கும் போது இவங்க சொல்றாங்க கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு அப்படின்னுட்டு. கேட்கும் பொழுது ஜனங்களுக்குள்ள என்னது அப்படின்னா ஒரு சிலருக்குள்ள சந்தோஷமும் சிலருக்குள்ள பயங்களும் உண்டாகணும்னு பார்க்கும். இது இன்னைக்கு குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை நடந்தது, சரிங்களா? சரி, குருத்தோலை ஞாயிறு அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பிரயாசப்பட்டு அதை நான் என்னதான் அப்படின்னு நான் என்ன செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த முன்னாடி நாட்களில ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? பவனி போவாங்க, ராஜா வாழ்கன்னு எல்லாருக்கும் என்ன செய்வாங்க? சொல்லி அவங்கள ராஜ சிங்காசனத்துல என்ன செய்வாங்க? அமர்த்துவாங்க. அவங்களுக்குரிய அபிஷேகம் இருக்கும். அது போலதான் இயேசுவும் எப்படி பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மத்தேயு 1வது அதிகாரத்திலேயே நம்ம பார்ப்போம். அவர் எப்படி பிறந்திருக்கிறாரா? யூதருக்கு ராஜா. அமேன். அவர் யூதருக்கு ராஜாவாக என்ன செஞ்சிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். பிறக்கும் போதே அமேன் சோத்ரம். மத்தேயு 2வது அதிகாரம் இயேசு யாராக பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு கேள்வி நான் அதை சொல்றேன். மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்ப இயேசு பிறக்கும் போதே எப்படி பிறந்திருக்கிறாரு? ராஜாவாக பிறந்திருக்கிறார். இங்க நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா பவனி போறாரு, ராஜா அவர் தான் அப்படிங்கிறது சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக ஒவ்வொன்றும் என்ன செய்யுது நடந்தது. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாகவே என்னது எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. அப்ப இயேசு எப்படி பிறந்திருக்கிறாரு? ராஜாவாக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாங்க உங்களுக்கு பிரசங்கிக்க கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ராஜாவும் ராஜ்யம். ராஜாவும் ராஜ்யம். இதுக்கு முன்னாடி சொன்னது எதற்காக சொன்னேன் அப்படின்னா குருத்தோலை ஞாயிறுனா என்ன, ராஜாக்கள் எப்படி வருவாங்க, என்ன செய்வாங்க. இப்ப நம்ம தமிழகத்திலயும் சரி இந்தியாவிலும் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி முறைகள் எப்படிப்பட்டது, அவங்களுக்கு எது வரைக்கும் ஒரு பீரியடு எது வரைக்கும் எஸ்டிமேஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. 5 வருஷம் அவன் முடிவுக்கு பட்டு அடுத்தது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் என்ன போட்டி போட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை. ஆனா இவர் பிறக்கும் பொழுதே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்திருக்கிறார்னா எப்படி பிறந்திருக்கிறாரு? பிறக்கும் பொழுதே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஐ மீன் ஸ்தோத்திரம். இந்த ராஜா நம்மளையும் எப்படி சொல்றாருன்னா, நீங்களும் ராஜாக்கள் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இவருக்கு ராஜானா அதுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, ராஜான்னா அதுக்கு அதிகாரங்கள் என்னது இருக்குது. அல்லேலூயா. ஐ மீன் ஸ்தோத்திரம். பக்கத்து நாடுகளுக்கு உதவி செய்யற அளவுக்கு இந்தியாவுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் எவ்வளவுக்கு தான் என்னது தொடர்புகள் இருக்குது. நம்ம பக்கத்து மாநிலத்துல ஒரு பிரச்சனைனா தமிழ்நாடு என்ன செய்யுது, கேரளால வெள்ள நிவாரண நிதி ஏதாவது ஒண்ணு நம்ம உடனே செய்யறோம். அப்ப அந்த ராஜாக்களுக்கு, அதாவது இந்த ஆளுகை செய்யறவங்களுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு அது பவுண்டரின்னு சொல்லுவோம், ஒரு ரீஜன், இது வரைக்கும் தான் என்னது ஒரு அவங்களுக்கு செல்லுபடியாகும். அதுக்கு மேல போய் வெளிநாட்டுல MK ஸ்டாலின் அவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியுமான்னா தெரியாது. ஆனா நமக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சர்னா அவருக்கு நம்ம எல்லா கணத்தையும் நம்ம என்ன செய்யறோம், கொடுக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அதிகாரங்கள் என்ன செய்யப்படுகிறது, செல்லுபடியாகிறது. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், ஹல்லேலூயா. அழகா இன்னைக்கு ஆராதனையில ஆண்டவர் என்ன அப்படியே வழி நடத்தினார் பாஸ்டர் மூலம். அந்த காரியம், நீ ராஜாவுக்கு முன்பாக, அவர் ராஜாவா நிக்கிறார். உன் மனக்கண்களில் அப்படி சர்வ சாஷ்டாங்கமான விழி, நீ உட்கார்ந்து இருக்காத, நீ முழங்கால் போடு, நீ எந்திரிச்சு நின்னு அவருக்கு முன்பாக நீ நிக்கிற. ஏன்னா அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ராஜாவுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆளுகிற அந்த தகப்பனுக்கு எல்லா அதிகாரமும், அந்த ராஜாதி ராஜாவுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. இது வரைக்கும் தான் அவருடைய அதிகாரம் செல்லுபடியாகும். இந்த நாட்டுக்கு, அதுக்கு அடுத்த நாட்டுக்கு அதிகாரம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் எல்லா உலகத்தின் மேலும் ஆளுகை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, ராஜாவா இப்ப என்ன செஞ்சுட்டாரு, பிறந்துட்டார். ஏசப்பா எப்படி பிறந்தாரு? முத கேள்வி, இயேசு யாருன்னு கேட்டா அவர் யாரு? ராஜா. ஆமென், எழுதிக்கோ. இயேசு, ஏன்னா வீட்டுல போனது என் மகன், நீ வேக வேகமா சொல்லிட்டோமா, என்னால எழுத முடியல, அதனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கிறீங்களா? அவர் எப்படி பிறந்திருக்கிறாரு? ராஜாவாக பிறந்திருக்கிறார். அந்த ராஜா செஞ்ச வேலை அப்படின்னு பார்க்கும்போது, வேலையே பாத்தீங்க அப்படின்னா 40 நாள் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் இன்சார்ஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச வேலை என்னதுன்னா 40 டேஸ் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஃபாஸ்டிங் போட்டார். அடுத்து அவருடைய வேலையை அவர் கண்டினியூ பண்ணணும், சார்ஜ் எடுக்க போறாரு. அது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க என்னதாவது அவர் இந்த உலகத்துல அவர் பிறந்ததுக்குரிய காரியங்களை செய்தவர். 40 நாட்கள் என்ன செய்தார்? உபவாசம் பண்ணி அதுக்கு அடுத்து அவர் என்ன செய்தார் என்று பாக்குறப்போ பிரசங்கம் பண்ணுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மத்தேயுல அப்படியே நீங்க படிக்க 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 அவர் சொல்லிட்டே இருப்பார். அவர் ராஜாவா பிறந்துட்டார்ல, பரலோக ராஜ்யத்தை குறிச்சு என்ன செய்யறாரு? அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மளும் ராஜாவாவே பிறகு. அப்ப ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, உங்களையும் என்ன எப்படின்னா ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மளை எப்படி செஞ்சிருக்கிறார்? பிரித்திருக்கிறார். அப்ப நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம மனம் திரும்பணுமா, இல்ல மனம் திரும்பணும் பிரசங்கிக்கணுமா? இயேசு அங்க மனம் திரும்புறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த 40 நாள் அவர் தன்னுடைய சரீரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒடுக்கி என்ன செய்யணுமா, இந்த உலகத்துல பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்து முடிக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவனிடத்துல காத்திருந்து மேற்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு? மேற்கொண்டு அதுக்கடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு சாதாரணமா பொலிட்டிக்கல்ல பார்க்கும்போது, நல்லது நடந்தாலும் எங்கேயாவது ஏதாவது சும்மா தடிக்கி விழுந்தாலும் காரணம் யார சொல்லுவோம்? ஆட்சி சரியில்லை. எல்லாத்துக்கும் நம்ம அங்களிப்போம். அதே மாதிரி யாருக்காவது எங்கேயாவது தானாவே நல்லா நடந்திருக்கும், அதுக்கும் சொல்லுவான் எங்க ஆட்சியில அது நல்லா நடந்துச்சு. எங்கேயாவது மழை பெஞ்சாது எங்க ஆட்சி வந்ததுனாலதான் மழை பெஞ்சது, மழை வரல, அது எங்க ஆட்சி வந்தாலே மழை வராது. எல்லாத்துக்கும் காரணம் ஆட்சியில இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்வோம்? சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ நம்மளுடைய ஆட்சியில, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துல நம்ம ராஜாக்களா இருக்கும்போது நமது ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் யார் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஏன்னா நம்மள ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? நீ ராஜாப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம அந்த ராஜாவுடைய சிந்தையோடு இருக்கும் பொழுது நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தேடிட்டு இருக்கு, இதனாலதான் அதனாலதான் இது இப்படி எப்படி வம்புகளே நிறைய. இதுக்கு அரசியல்வாதிக பதிலே கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு கேவலமா என்னென்னமோ பேசுமா, எல்லாத்துக்கும் என்னென்னமோ ட்வீட் போடுவாங்க, எதுக்குமே ரிப்ளை என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வேலை இந்த ராஜ்யத்தை நான் என்ன செய்யணும், இந்த 5 வருஷத்துக்குள்ள நான் என்னுடைய வேலைகளை நான் என்ன செய்யணும்,
செஞ்சு ஒன்னு நல்லவேன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்க தூஷிக்கிறவங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கும். நான் என்னோட பாருங்க, இந்த 10 வருஷமா போயிட்டு இருக்கோம். மோடி ஒரு பக்கம் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அவங்க இதெல்லாம் நான் முடிய மாட்டேன்னு உடனே ராஜினாமா பண்ணிட்டு இறங்கி வந்துட்டாங்களான்னா வம்புக்கே எழுப்பாங்க. நீ நல்லா ஆட்சி பண்ணல, விசாம ராஜினாமா கடிதம் எழுதிட்டு நீ இறங்கிவா, நான் போய் நிக்கிறேன் அப்படிப்பாங்க. ஆனா ராஜாக்களுடைய தகுதி என்ன அப்படின்னா, எது நடந்தாலும் அந்த ராஜ்யத்தை கரெக்டா கொண்டு போக வேண்டியது யாருடைய கடமையா இருக்குது? அந்த ராஜாவுக்குரிய கடமையா இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு குடும்பத்துல ஆண்டவர் உங்களையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவர் ராஜாவா தான் வச்சிருக்காரு. அவர் ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேரை சொல்றாங்க. ராஜாதி ராஜா அப்படின்னா அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சின்ன எல்லாமே நம்ம சொல்றோம். ஆனா தேவனுக்கு முன்பாக போகும்போது நம்ம கிரீடங்களை கலட்டி தான் நிக்கணும். ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி பாக்குறான்னா, என் புள்ள ராஜா. நம்ம பிள்ளைய கொஞ்சம் சொன்ன என் ராஜா, என் ராஜாத்தி கொஞ்சமா. ஏன்னா நம்ம ராஜ்யத்துல அது எப்படிப்பட்டதா இருக்குது? ராஜாவா ராஜாத்தியா நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவும் நம்மளை எப்படி பாக்குறாருன்னா, நீங்க எல்லாம் யாரு? ராஜா. ஹல்லேலூயா. இந்த ராஜாக்கள் என்ன செய்யணும்? ராஜாவுக்குரிய சிந்தையாய் நம்ம என்ன செய்யணும்? ராஜ்ய சிந்தை உள்ளவர்களாக நாம இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு பிரசங்கிக்க வேண்டிய நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டும், நான் இன்னும் மனம் திரும்பல, இதனால இன்னும் நான் விழுந்திருக்கிறேன், இதுன்னு நம்மளே நாம இன்னும் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்மள விழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்கும். ஆளுகை செய்யணும் அப்படின்னா விழுகிற அனுபவங்களால நம்மளால என்ன செய்ய முடியாது. இவங்க டம்மி, இது டம்மி ஆச்சு, இதை தள்ளி விடுங்கன்னு என்ன செய்வாங்க? தள்ளி விட்டுட்டு அடுத்தால என்ன செஞ்சிருவாங்க? உட்காந்துருவாங்க. சரி, இதுதான் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ராஜ்யம். அதே நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு பாக்குறப்போ, மனம் திரும்புங்கள் என்ன செய்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சு. அப்ப ராஜாவோட வேலை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல பணம் சேர்த்து வைக்கிறதுக்கோ, பொருள் சேர்த்து வைக்கிறதுக்கோ, வேலை வாங்குறதுக்கோ, இதெல்லாம் ஒரு வேலை நம்மளுக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் நம்ம என்ன வேலை செய்யணும்னா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்றதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களையே என்னையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? ராஜாவாக வச்சிருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்கு வாங்க. ஏன்னா எல்லா தொண்டர்களும் அலைஞ்சு திரியிறாங்க. இந்த கட்சி என்ன செய்யணும்? வந்துடணும் அப்படின்னுட்டு காசு கொடுக்கலையே, ஏதோ ஒண்ணு ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்குது? அலைஞ்சு அலமோதி, வெயிலுன்னு தெரியல, மயக்கம் போட்டு விழுது, என்னென்னமோ நடந்திருக்குது. ஏன்னா அந்த ஆட்சி என்ன செய்யணுமா? வரணுமா? இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முதல் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருக்களுக்கும் அந்த அழைப்பை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். இன்னைக்கு மனம் திரும்புங்கள்னு சொல்ல வேண்டிய நம்ம இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப அவசியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறாரு, எதையோ தேடாதப்பா. மத்தேயு 7:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதை நீ தேடிட்டு இருக்க? நீ தேட வேண்டியது எது? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ராஜ்யத்துல நம்ம ராஜ்யத்துல இருந்துட்டோம் அப்படின்னாலே, இப்ப அவருக்கு இப்போ நான் அதை இந்த முன்னாடி அந்த உதாரணத்தை சொன்னதுனால அதோட நான் உங்களோட கனெக்ட் பண்ணி சொல்றேன். அவங்க எதுக்காவது கவலைப்படணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரோடு போடணும்னு அவங்க வந்தாலே தானா என்ன செஞ்சிருவாங்க? ரோடு போடுவாங்க. அது எப்படிப்பட்ட வழியே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம், அங்கேயே என்ன செய்வாங்க? போடுவாங்க. அப்ப நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்படணும். நான் போக போறேனே, நான் அதை செய்ய போறேனே, அதுக்கு என்ன பண்ண, அதை பத்தி நீ கவலையே படாத. நீ செய்ய வேண்டியது முதலாவது எதை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள வரணும். அவர் உனக்குள்ள இருக்கும்போது உனக்காக எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்லி தரேன். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் அவர் ராஜ்யம், அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 8வது அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிப்போம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு அவருடைய ராஜ்யத்துல எதெல்லாம் கீழ்ப்படியுமாமா? காற்றும் கடலும் கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கா? நாங்க மொட்டை மாடியில மேல போய் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், நட்சத்திரமே சுத்தமா காணப்படாது. ஆனா நாங்க என்ன சொல்லுவோம்? என்ன பெரியல் மழை வரக்கூடாது எஸ்ஸப்பா, நாங்க இன்னைக்கு என்ன செய்யணும்? தூங்கணும். போன வாரத்துக்கு முந்தின வரவெல்லாம் அது ஒரு ஜபமா தான் இருக்கு. ஏன்னா திடீர்னு மழையில அந்த ராத்திரியில எல்லாத்தையும் தூக்கிட்டு கீழே ஓடி வர்ற மாதிரி இருக்கும். ஆனா காற்றும் கடலும் உங்க வார்த்தைக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படியும். ஹல்லேலூயா.
அவரோடு நம்ம ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் அழகா சொல்லுது, நீ சபிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அப்ப கர்த்தர் நம்மளுடைய வாக்குக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அதிகாரம் வைத்திருக்கிறார், வல்லமை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றபடி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம சொன்னாலும் அது என்ன செய்யும், நடக்கும். அதனால ஏன் அற்ப விசுவாசியா நீ இருக்கிற, ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுருக்கு கடல் மேல நடக்க, கடலுக்குள்ள நீச்சல் அடிக்க தெரியணும்க்கு சோத்திரம், கடலை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இருக்குதா, இல்ல. ஏன்னா அவன் நல்ல நீச்சல் கண்டிப்பா என்ன செய்யும், தெரியும். இயேசு மறுபடியும் வந்தார்னு கேள்விப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு திரும்பி பார்க்கணும், அவன் ஓடி போய் மறுபடியும் கடலுக்குள்ள விழுந்தா மறுபடியும் எந்திரிச்சு ஓடி வருவாங்கிறதெல்லாம் அழகா எழுதி வைக்கிறார். அப்ப கடலை பத்தி அவனுக்கு பயம் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல நேரத்துல விசுவாசத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், குறை உள்ளவர்களா இருக்கிறோம். நீரே ஆனால் நானும் இதன் மேல் நடக்குச்சு, நீரே ஆனால் நீர் தாங்க என் கூட பேசுறீங்கன்னா, நீங்க தான் அது பண்றீங்கன்னா, ஆண்டை நீ ஆளுகை செய்யப்பாங்கிறாரு. இங்க ஆண்டை நம்மகிட்ட நம்ம போய் என்னத்து கேட்டு இருக்கிறோம், அடையாளத்தை கேட்டுட்டு நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. அவரே செய்யணும்னா நம்மள ஆண்டவர் படைச்சே இருக்க மாட்டார். தேவதூதர்கள் நமக்கு என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரு, பணிவிடை பண்ண வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அப்ப நீ ஆளுகை செய்யப்பா. ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்துல படிக்கிற ஒவ்வொன்னையும் மனுஷன் வாழ்றதுக்கு எதெல்லாம் தேவையோ, காத்து வேணுமா, காத்து வெளிச்சம் வேணுமா, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. எல்லாம் படைச்சு முடிச்சுட்டு சொல்றாரு, நீ அவைகளை என்ன செய், ஆளுகை செய், ஆண்டுகொள் என்று சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு நம்ம யார ஆண்டு கொண்டு இருக்கிறோம்னா, மனுஷர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறோம். இவன் எனக்கு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், இவன் ஏன் பேச்ச கேட்கல, அவன் மனுஷங்களை ஆளும்படி நம்மள ஆண்டவர் என்ன செய்யல, படைக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தினுடைய சிஸ்டத்தையே நம்ம தப்பா புரிஞ்சுட்டு எந்நேர வாக்குவாதங்களும் சண்டைகளும் கவலைகளும் போர்களும் எதுக்கு நடக்குது அப்படின்னா, நம்ம யாரு, நம்ம ராஜ்யம் என்ன, நம்ம என்னால எது முடியும், அவர் செய்யறது நம்மளால செய்ய முடியுமா, இந்த சிந்தை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம், அவரோடு ஆளுகை செய்கிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம், இந்த நியாய பிரமாணத்தை நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும். அதனால இவருடைய அத்தாரிட்டி அப்படின்னு பாக்குறப்போ என்ன அப்படின்னா, அவர் வேத பாரகர்களை போல போதிக்காம என்ன செய்யறாரு, அதிகாரமுடையவராய் போதிக்கிறார். இன்னைக்கு நீங்க பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா, பிசாசு கிட்ட என்ன செய்யக்கூடாது, கெஞ்சி எஸ்ஸப்பா எப்படியாவது இந்த பாவத்துல இருந்து போனா போகும். ஆமே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளவு வருஷம் விட்டு வைக்கணுமா, 40 வருஷம் விட்டு வைக்கணும்னா 40 வருஷம் விட்டுதான் வைப்பீங்க. இன்னைக்கு நான் அதை ஜெயம் எடுக்கணும்னா இன்னைக்கு நம்ம அதை என்ன செய்வோம், ஜெயம் எடுப்போம். அவர் வேத பாரகர்களை சும்மா சொல்லல, அதிகாரம் உள்ளவர்களாய் போதித்தார். அது போல கர்த்தர் உங்களை என்ன எப்படி வச்சிருக்கிறாருன்னா, அந்த அதிகாரத்தோடு நீங்களும் என்ன செய்யுங்க, பேசுங்க. ஏன்னா அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது, காற்றும் கடலும் அடங்குனா அடங்கும். ஹல்லேலூயா. அதனால சொல்றாரு, இந்த மலையை பார்த்து நீ அந்த பக்கம் போனா அது போகுங்கிற, தேவைப்பட்டா அது போகத்தான் போகுது. ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொன்னா அது என்ன செய்யும், கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. அந்த ராஜா தான் என்னதுன்னா நம்மளுடைய ராஜா. ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு பார்ப்போம், மத்தேயு 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்களே. அதற்கு அவர் போதுமா போதும். இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை பார்க்கும்போது என்னன்னா, ரெண்டு பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பைத்தியம் முடிச்சவங்களா, எங்க இருந்து வர்றாங்க, கல்லறையில இருந்து வர்றாங்க. அவங்களுக்கு ஏசப்பா பார்த்ததையுமே சொல்லிட்டு, ஐயோ ஏசு என்ன செய்யறாரு, வர்றாரு. ஏசு ஒண்ணுமே சொல்லல. இவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வருது, என்னன்னா எங்களை அந்த கடலுக்குள்ள என்ன செய்யுங்க, அனுப்பிச்சிடுங்க, வேற எங்கேயும் எங்களை என்ன செஞ்சிட அனுப்பிச்சிடாதீங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து, ஏன் பிசாசு நீ எதுக்கு இந்த 2 மனுஷங்க கூட்ட வந்து, எந்த போராட்டம், அதுகளே கேக்குதுங்க, பிசாசுகளே கேக்குது, நீங்க என்ன செஞ்சிருங்க, எங்களை வேற எங்கேயும் துரத்திடாதீங்க, இந்த கடலுக்குள்ள எங்களை என்ன செய்ய போகணும். அவங்க உடனே என்னதுன்னா பன்றி கூட்டத்துக்குள்ள போக சொல்லி கடலுக்குள்ளேயும் போயிருச்சு. இதெல்லாம் என்னன்னா பிசாசுகளும் கர்த்தருக்கு என்ன செய்யுது, கீழ்படியுது. அவர் ஒண்ணுமே சொல்ல, போங்க அப்படின்னாரு. அது என்னது, போக மாட்டேன், நான் வர மாட்டேன், எதுவுமே சொல்லாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம நினைப்போம், அது அப்படியா பெரிய ஆளு, அது இப்படி ஆளு அப்படி ஆளு, ஒரு ஆளும் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் நமக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு கையெழுத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதுன்னு ஒரு முதலமைச்சருக்கு தெரிஞ்சுன்னா கையெழுத்து போடுறாங்க. நான் வந்து பதவியேற்ற இதுல என்னது, இந்த கையெழுத்து போட போறேன். ஏன்னா அது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் அது வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகளை எது நிறைவேற்றுகிறது, அவங்க போடுகிற கையெழுத்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்க நாவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அது கையெழுத்து. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதை நீங்களே மதிக்கலைன்னா, நீங்களே அதை நம்பலைன்னா உங்க ஜெபம் எப்படி கேட்கப்படும்? நம்ம ஜெபம் அதிகாரம் உள்ளதாக. ஆமென். ஹல்லேலூயா.
குடும்பத்துக்கு இப்படி நடக்கணும்னு சொன்னீங்களா, அது நடக்கும். அது தரிசனத்தோடு பார்த்து சொல்லி பாருங்க, அது நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பெண் அதால செய்ய முடியும், ஆண்கள், சின்ன பிள்ளை எல்லாராலையும் முடியும். குழந்தைகள் பாலகர்னாவிட என்ன துதி உண்டாக்க பண்ணுகிற தீர்க்க தரிசனங்களை சொல்ல வைக்கிற ஆண்டவருக்கு இதுதான் இல்லை. அதனாலதான் கழுதையோட என்ன பேச வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான். அதனால ஆண்டவர் படைச்ச எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னா, நம்மளையெல்லாம் எப்படி பாக்குறாரு? ராஜாக்களா பாக்குறாரு. அவர் போல அந்த அதிகாரத்தோட நாமளும் என்ன செய்யணும்? பேசணும். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். அவருக்கு எதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கும்னா, பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் ஆண்டவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா. இனி போய் இனி பாவம் செய்யாதேங்கிறார். எல்லாத்துட்டையும் சும்மா சர்வசாதாரணம் என்ன செய்யறாரு? பேசுகிறார். ஒரு ஊழியக்காரர் இப்படி இருந்தாராம். நம்ம வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் இருக்கும். ஊழியத்துக்கு போகும்போது வாழை மரம் எப்படி இருந்துச்சாமா, நல்ல தார் போட்டு எப்படி இருந்தா தொங்கிட்டு இருந்துச்சாம். வாழை மரம் நல்லா பழுக்கிற ஸ்டேஜ்ல அறுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கூட்டம் ஊழியத்துக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? போக வேண்டியது இருக்குது. நல்லா பழுத்து தொங்குது. போனா 2 நாள் ஆகும். வர்றது வரைக்கும் வாழைத்தாரத்தை பக்கத்துல யாராவது அறுத்துருவாங்களா அப்படின்ற யோசனை வந்ததுமே அப்படி பார்த்துட்டு அந்த மரத்தை பார்த்துட்டு அவர் சொன்னாரா, மீகாவேலே நான் போறேன் பாத்துக்கோ அப்படின்னாரா. வேத வசனம் சொன்னது, உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு என்ன செஞ்சிருவாரு. அப்போ ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு அந்த ஊழியக்காரர் அதை நினைச்சிட்டு அது சொல்றாரா, நீ இது பாத்துக்கோன்னா திருப்பி வரும்போது அது பழம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆண்டவரோட நடக்க ஆரம்பிச்சு, அவரோட பேச ஆரம்பிச்சு, அவரோட ராஜ்யத்துக்குட்பட்டவர்களா நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறிச்சு நம்ம யோசிச்சுட்டே இருக்க மாட்டோம். இது அப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி என்ன? நிறைய பேருடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடக்குதுன்னா, நடக்காததுக்கு முன்பாக நடந்ததாக நாமளே உருவகப்படுத்தி இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணி என்ன ஆயிருந்திருக்குமோ. ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். கடந்த வாரத்துல 2-3 லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அந்த வாகனத்துல வரும்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். அன்னைக்கு நைட்டு பிரேயர் நடத்தி முடிச்சுட்டு வரேன். நடந்தது சால் ஃபுல்லா சுத்திக்குச்சு. பாஸ்டர் சாட்சியை சொல்லும்போது அது விழுந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், நாங்க 2 பேர்த்துக்கு என்ன இருந்திருக்கும், இதெல்லாம் யோசிக்கும். ஆனா எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன கலக்கமோ ஒரு பயமோ, ஏன்னா அவர்கிட்ட கூட நான் சொல்லல, அப்படி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்குது. நான் அதை கூட இருக்கிற அந்த மனுஷங்க கிட்ட கூட நான் சொல்லலை. ஏன்னா அவர் திரும்ப வாகனத்தை என்ன செய்யணும், ஓட்டிட்டு வரணும். எந்த ஒரு பதட்டத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவருக்கு கொடுக்க கூடாது. ஆனா என்னுடைய சிந்தையில எல்லாம் இருந்தது, ஸ்தோத்திரம், எனக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் நம்ம எந்த நாள்ல மறிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் நம்மள என்ன செய்யாது, ஒண்ணும் வராது. ஹல்லேலூயா, நமக்கு எதுவும் வராது. பல நேரத்துல இப்படி ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும், அதான் ஆகலை, அப்புறம் நான் அப்படி ஆயிருந்தா இப்படி என்ன ஆயிருக்கும்னு நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு அது விருப்பம் இல்லை. இன்னைக்கு பல நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு இப்படியெல்லாம் உன்னை செய்ய போறேன்னதெல்லாம் நான் நம்பி அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சு. பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்களுக்கு நாம என்ன செய்யக்கூடாது, செவி சாய்க்க கூடாது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த விதையை குறிச்ச காரியத்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். மத்தேயு 13ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 13 மட்டும் நான் சொல்லி முடித்துக்கொள்ள, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். மத்தேயு 13ஆவது அதிகாரத்துல முள்ளுள்ள இடம் எந்தெந்த விட பிரசங்க நானே பண்ணிருப்பேன். கற்பாறையில விதைக்கப்படுது, நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த செய்தி தெரியுது. இதுல இந்த விதை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லித்தரேன். அப்பொழுது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் மத்தவங்களுக்கு சொல்லப்படலப்பா, உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 37வது வசனத்தை படிங்களேன். நல்ல விதையை அந்த விதைய விதைக்கிற ஆள் யாரு அப்படின்னா, நல்ல விதைய விதைக்கிற ஆள் யாரு? அப்ப நம்ம வாயிலேயே நம்ம மனசுலயே வர நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லாம் விதைக்கிறது யாரு அப்படின்னா ஆண்டவர் தான். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வர்ற நல்ல தாட்ஸ் எல்லாம் யார் மூலமா வருது? இயேசு மூலமா என்ன செய்யுது? நம்மளுக்கு ஆண்டவர் நீ நல்லா இருப்பப்பா, உனக்கு ஒண்ணும் வராதுன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கீழே படுக்கு அப்படியே நம்ம பார்ப்போம் அந்த நிலம். சரியா? இப்ப விதை நல்ல நிலத்துல விதை விதைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு சாமி உங்க மனசுல நல்ல எண்ணங்களை என்ன செய்யறாரு? பதிய வைக்கிறார். அடுத்து பாக்குறீங்க அந்த நிலம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உலகம். இந்த உலகத்துல இது எங்க நடக்குது? அந்த விதையை எங்க விதைக்கிறாரு? இந்த உலகத்துல இருக்கிற நமக்குள்ளதான் என்ன செய்யறாரு? விதைக்கிறார். அடுத்து அந்த விதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ராஜ்யத்தின் புத்திரர்கள். இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் தான் நம்ம ராஜ்யம். அதனாலதான் சொன்னேன், அவர் ராஜாதி ராஜா, நம்ம ராஜா. இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் நம்ம. இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆகிய நமக்குள்ள ஆண்டவர் என்ன விதையை விதைக்கிறாரு?
என்ன விதையை விதைக்கிறாரு? நல்ல விதையை விதைக்கிறாரு. சரி, இப்போ என்ன வருதான்? கலைகள் எல்லாம் என்னதுன்னு? பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்ப இந்த உலகத்துல நல்ல மனுஷங்க மட்டும்தான் அங்க இருக்கிறாங்களான்னா இல்ல, பொல்லாத மனுஷர்களும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல ரெண்டு தரப்பட்ட மக்களும் என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யத்தின் புத்திரரும் இருக்கிறாங்க, பொல்லாத மனுஷருடைய புத்திரரும் நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க. நீ விசுவாசத்தோட ஒரு காரியத்தை பேசும், உன் ஃப்ரெண்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? பேசிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அவன் களை விதைச்சுக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் உன்கிட்ட வசனங்கள் மூலமா நீ இப்படி ஆகவே, நீ நல்லா இருப்ப, நீ இதை செய்வ, அதை பண்ணுவ, உன் மேல தரிசனம் இருக்கு, எல்லாத்தையும் ஆண்டு நம்ம மேல பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்குள்ள நம்மள சோர்வடைய பண்ணுகிற மாதிரியே சில விஷயங்கள், வாழ தகுதி இல்லாத காரியங்களை நிறைய யார் மூலமா வருது அப்படின்னா பொல்லாங்காகிய மனுஷர்கள் மூலமா நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இதை விதைக்கிறது யாருன்னு பாக்குறப்போ அது ஏன்னா அவைகளை விதைக்கிறது சத்துரு பிசாசு. சரிங்களா? அதை மறக்கவே கூடாது. அப்போ ஒரு நெகட்டிவான ஒரு காரியம் நம்மளுக்குள்ள வருதுன்னா அதை கொண்டு வர்றது யாரு? பிசாசு. எது மூலமா கொண்டு வருவான்? எது மூலமா கொண்டு வருவான்? கலை. அந்த கலை தான் யாரு? பொல்லாங்கான மனுஷங்க. அப்போ உங்களோட இருக்கிற மனுஷர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். உங்களோட இருக்கிற நண்பர்களுக்கு, உங்களோட கூட சுத்துற ஒரு கூட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? எந்த வார்த்தையை உங்களுக்கு அதிகமா உங்க மனசுல பதிய வைத்து கொண்டு இருக்கிறாங்க, எது உங்க சிந்தையை அதிகமா ஆட்கொள்ள வைக்கிறது, எதை நீங்க அதிகமா யோசித்து கொண்டே இருக்கிறீங்க. நம்ம சோத்திரம். தாவீது சொல்ற, நான் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்ய என்ன செய்வேன்? விவரிச்சு சொல்லிருப்பேன். நான் இருப்பேன், அவர் என்னெல்லாம் செய்தார் நான் சொல்லுவேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. எப்ப சொல்றாரு? ஓடிக்கிட்டே இருக்காரு. மகனால பிரச்சனை வருது, ராஜ்யத்துல பிரச்சனை வருது, ராஜாக்கள் மூலமா பிரச்சனை வருது, ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றா, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நீதியும் அவருடைய வார்த்தைகளை நான் என்ன செய்வேன்? சொல்லுவேன், விவரிச்சு சொல்லுவேன், நான் இருப்பேன், நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு காரியம் என்னன்னா, அவரோட இருந்தவங்க எல்லாம் அவ்வளவு ஒரு பலசாலிகளா, அப்படி உயிரே கொடுக்கிற மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கூட இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல சில நேரத்துல பார்க்கும்போது அவரை திடப்படுத்த முடியாதபடிக்கு கல்லெறிஞ்ச மக்களும் இருக்கும்போது அந்த தாவீது என்ன செஞ்சுனா கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நம்மளுக்குள்ள என்ன விஷயங்கள் போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முக்கியமா கவனமா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த விதை, நல்ல விதை மட்டும் விழுகிறதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும்? செவி சாய்க்கணும். உனக்கு அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், உனக்கு அதை செஞ்சு வச்சிருப்பாங்க, மந்திரம் பண்ணி வச்சிருக்காங்க, இது அதனாலதான் அது நடந்திருக்குது. எதுவும் நடக்காது. இதெல்லாம் சொல்ற வார்த்தைகளை நம்மளும் என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆமென் சோத்திரம் சொல்லும்படியாக உங்களை என்னைய ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரித்து எடுத்திருக்கிறார். சரி, இது எப்படிப்பட்ட ராஜ்யம் அப்படிங்கறது மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. ராஜ்யம்னா 5 வருஷத்துல என்ன செய்யுது? இங்க முடிவு இருக்கு. அப்ப இந்த ராஜ்யம் ஒரு முடிவுக்கு என்ன செய்யும்? வரும். நம்ம எல்லாம் மறிச்சே போனாலும் திரும்ப இந்த ராஜ்யம் என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு முடிவுக்கு வரும். அந்த நாட்களில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய மக்களையும் இந்த பொல்லாங்கனுடைய காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? முன்னாடி நிறுத்துவார். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு சாவு வரமாட்டேங்குது, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஒரு நிமிஷம் தான் மரணம் அப்படிங்கிறது. மரணக்கும் எனக்கு ஒரு நிமிஷத்தை தான் நான் பார்த்தேன். ஒரு நிமிஷத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்ற மாதிரி வாழ்க்கையில நம்ம ஜீவன் போற நிமிஷம் எப்பன்னு நமக்கே என்ன செய்யாது? தெரியாது. அப்போ நம்மளுக்கு போகும் பொழுது நம்ம என்ன போய் நிக்கணுமா? பிதாவுக்கு முன்பாக போய் நிக்கணுமா? அப்ப சொல்றாரு, என்ன மனுஷர்களுக்கு முன்பாக நீ அறிக்கை பண்ணத, நானும் பிதாவுக்கு முன்பாக என்ன செய்வேன்? அறிக்கை பண்ணுவேன். என்ன இங்க வந்து உனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நானும் பிதாவுக்கு முன்பாக உன்னை என்ன செஞ்சிருவேன்? தெரியாதுன்னு சொல்லுவேன், மறுதளிச்சிருவேன் அப்படிங்கிற. சரி, அந்த மறுதளிச்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அழகா ஒரு பாட்டு பாடுது. நேத்து கூட ஸ்டேட்டஸ் தான், அந்த அக்கினி கடல்ல என்ன செய்வான்? தள்ளப்படுவோம். இதுதான் உண்மையா இந்த ராஜ்யத்துல நடக்க போறோம். நம்மளுக்கு பக்கத்து ராஜ்யம் எல்லாம் தெரியுது, கேஸ் தட்டுப்பாடு இன்னும் 2 மாசத்துல வரும், எல்லாம் தெரியுது. நம்ம என்ன ராஜ்யத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் நமக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம். அழகா சொன்னாரு பாடும்போது, பரலோகத்துல போய் நம்ம அதைத்தான் பண்ண போறோம், பரலோகத்துல போய் நம்ம அதைத்தான் பண்ண போறோம். நம்ம முதல் பரலோகம் போய் சேருவோமா? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பரலோகத்துல போனா கண்டிப்பா நம்ம அவரை துதித்து கொண்டேதான் இருப்போம். நினைப்போம், இந்த வாழ்க்கை இதோட முடிச்சிடலாமா, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வெறுப்புன்னா. ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி நித்திய நரகமும் அப்படிங்கிறது என்னது உண்டு. ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான ராஜ்யம். மத்த எல்லா ராஜ்யமும் வருஷங்களுக்கு வருஷம் முடிவாகும். 5 வருஷமும் நிரந்தரம் கிடையாது, 3 வருஷத்துக்கு ஒரு ஆள் மாறுறாங்க. ஆனா நம்ம ஆராதிக்கிற இந்த ஆண்டவர், இந்த தேவனுடைய ராஜ்யம் அது நித்தியமான ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் எப்ப வருவார்னா, எப்ப வருவார்?
அதனால ஒருவேளை 2 மாசத்துக்கு அப்புறம் கேஸ் சிலிண்டர் எல்லாம் இல்லாம நம்ம விறகு பத்த வச்சுட்டு இருக்கும்போது வருவாருன்னா தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பிளான் பண்ணிருக்கலாம், அதுக்கு ஒரு சின்ன அடுப்பு மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் சமைச்சுக்கலாம், எல்லா பிளானும் நம்ம போடுவோம். அதுக்கு ஒரு லாக்டவுன் வருதா, அதுக்கு நான் இத்திரியெல்லாம் வச்சு என்ன செய்வேன், ரெடி ஆயிக்கிறேன். ஆனா பட் ஜீசஸ் சொல்றாரு, நான் இந்த நாளிகையில என்ன செய்வேன், வருவேன்னு தெரியாது. ஹல்லேலூயா. இதனால நிறைய பேர் வாழ்க்கை எப்படின்னா சாதாரணமாக, அசால்ட்டா, வேஸ்டா ஜீவன் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆவி எந்த இடத்துல இருந்து, அதை நேத்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மனுஷனுடைய ஆவி அது தந்த தேவனிடத்துக்கு என்ன செய்யுமா, திரும்பி போகும். அதனுடைய ஆவி போகிற வழி உனக்கு என்னதுன்னு தெரியுமா? கர்ப்பவதியினுடைய வயிற்றில எலும்புகள் உருவாகிற விதம் உனக்கு என்னன்னு தெரியுமா? ஒன்னும் தெரியாத நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏன் அந்த வாழ்க்கை கூச்சு ரொம்ப என்னமோ வாழ்ந்துட்ட மாதிரி, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி வாழ்க்கையே சலிச்சு போச்சு, வாழவே பிடிக்கல. என்ன சாதிச்சிட்டோம் நம்ம? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு போராட்டம் தான். ஆமென். கர்த்தர் நல்ல விதைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. களைகளை விதைக்கிறதுக்கு நம்ம கூட ஒரு பிசாசு என்னது நண்பர்கள் மூலமா நம்மளுக்கு ஒரு வட்டாரம் வச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன் வச்சிட்டு இருக்கா அப்படின்னா, இந்த 2 ராஜ்யம் தான், 2 யுத்தம் தான். ஒண்ணு தேவ ராஜ்யம், இன்னொன்னு என்னது பிசாசுடைய ராஜ்யம். அவன் நினைச்சிட்டான் எல்லாத்தையும் இழுத்து நான் என்ன செய்யணும், அந்த நரகத்துக்கு இழுத்து கொண்டு போகணும்னு. இன்னைக்கு நம்மளுக்கு காட்டுகிற ஒவ்வொன்றும் நானுமே நல்லா யோசிப்பேன். 5 மணி வரைக்கெல்லாம் கூட விடிய விடிய நம்மளால போன் பாக்குறதுக்கு அவ்வளவு தெளிவு நம்ம கண்கள் என்னது, தூக்க மயக்கங்கள் வருவதே இல்லை. ஆனா பைபிளை எடுத்து புரட்ட 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 நான் எப்படியாவது படிச்சேன்னு பார்த்தா கண்ணை கட்டிட்டு தூக்கம் வருது. சில வருடங்களுக்கு முன்பாக 2 மணி வரைக்கும் நான் போன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எனக்கு தூக்கம் வந்ததே இல்லை. அப்படியே பள்ளீர்னு இருக்கும், கண்ணு அப்படியே பலப்பலன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா தெரியல, அடுத்து என்ன பார்க்கலாம், இதை அந்த மெசேஜை கேட்பேன், இதை கேட்பேன், அதை கேட்பேன், 2 ஏதாவது ஷார்ட்ஸை பார்ப்பேன், போயிட்டே இருக்கும். மணியை பார்த்தா 1 ஆயிருக்கும், மணி அப்புறம் 2 ஆயிருக்கும், 3 ஆயிருக்கும், கண்ணுக்கு தூக்கமே இல்லை. ஆனா ஒரு 21 நாள்ல நான் வேதத்தை படிச்சு முடிச்சிடணும், எப்படியாவது ஆண்டவருக்குள்ள நெருங்கணும். அது பேச பேச கர்த்தனோட பேசுகிறார். ஆனா என்னால வேதத்தை எடுத்து தியானிக்க முடியல. கண்களுக்கு தூக்கம் வருது, ஒரு டீயை வச்சு குடி, கொஞ்ச நேரம் நடந்து போடு. ஏன்னா நீ வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. மத்ததுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு வாசல்கள் திறந்தேதான் இருக்கு. ஆமீன். ஹல்லேலூயா. குடிக்கிறதுக்கு யார்கிட்டையும் காசு இல்லைன்னு கவலையே பட தேவையில்லை இன்னைக்கு குடிகாரன். ஏன்னா அவங்களுக்கு தேவை இன்னைக்கு கிடைச்சிருது. அதுக்கு மட்டும் எப்படி எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு வீட்டுல சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைன்னா அவனுக்கு வாங்கி கொடுத்து அவங்க ஏதாவது காப்பாத்துறாங்கன்னா இல்ல. ஆனா குடிகாரனுக்கு எல்லாரும் எப்படி இருக்க சப்போர்ட் பண்ணிடுறாங்க. உனக்கு தேவை இன்னைக்கு போதை, அதை நான் உனக்கு எப்படினாலும் தந்துடுறேன். ஏன்னா நீ போதையிலிருந்து என்ன செஞ்சிடாது, தெளிஞ்சிராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கு ஊக்க மருந்துகளாக, நம்மளோட நண்பர்களாக, வட்டாரங்களாக ஒரு ராஜ்யத்தை அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய நம்மளுக்குள்ள கட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தேவ பிள்ளைகளா இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நமக்கு புதிய பாவத்தை எல்லாம் ஆண்ட கொடுத்து பிசாசு நீ இதுல விழுந்துருவே அப்படின்னாலாம் வைக்கவே மாட்டோம். எதுல எல்லாம் நம்ம முன்னாடி தோல்விப்பட்டிருக்கோமோ, எதுல எல்லாம் நம்ம விழுந்து எந்திரிச்சு வந்தோமோ, எந்த பாவத்தை விட்டுட்டு நம்ம வந்தோமோ அது மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணி. அது எப்ப வரைக்கும்னா நம்ம சாகிற வரைக்கும். ஏன்னா அன்னைக்கு அவன் விழுந்தான், அந்த பாவத்தோட ருசி அவனுக்கு தெரியும். அதனால அவனை என்ன செய்யலாம், அதையே திரும்ப காட்டி ஈஸியா என்ன செஞ்சிடலாம், மைக்கேல். அதனால புதுசா ஒருவேளை நீ பீடியே குடிச்சது இல்லைன்னா உனக்கு அது பீடி குடிக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். பெண்கள் இடத்துல நான் போனதே இல்லை, எனக்கு அதுனா பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதெல்லாம் உனக்கு ரிஸ்க் எடுத்து சொல்லிடு. ஆனா எதை பார்த்தா நீ விழுவன ஆரம்பத்துல உனக்கு தெரிஞ்சதோ அது உனக்கு சாகிற வரைக்கும் எப்படி இருக்கும், கண்ணியா வச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா பாவம் எங்க கிடக்குதாமா, வாசப்படியில படுத்து கிடக்கும். ஹல்லேலூயா. அதனால நான் பாவமே செய்யாம வாழ்ந்துருவேன், நான் இப்படியே இருப்பேன்னா நம்ம ராஜ்யத்தின் புத்திரர்களா இருந்தோம்னா நிச்சயமா நம்மளால அது மேல ஆளுகை செய்ய நம்மளுக்கு முடியும். இன்னைக்கு ஆளுகை செய்ய முடியாம அடிமையாய் நம்ம போறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பொல்லாங்கன் நம்மளோடு கூட என்ன செய்யணும், எப்ப வாய்ப்பு கிடைக்கும், எப்ப அசுருவான். ஆக்சிடென்ட் ஒரே நாள்ல நடந்துறது இல்ல. அதாவது எத்தனையோ வருஷங்கள் நம்ம என்ன செய்யறோம், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா நாளும் நம்ம ஆக்சிடென்ட் விழுகிறோம்னா இல்ல. எந்த கன நித்திர வருது, எந்த ஒரு நேரத்துல நம்ம அசால்ட்டா இருக்கிறோம், அந்த ஒரு நிமிஷம் அப்ப நம்மளோட கூட என்னது ஒரு டிராவல் பண்ணிட்டே இருக்கு. எதுக்கானா இந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக, இந்த ஆத்துமாவை அழிவில்லாத அந்த நித்திய நரகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படியாக, அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரும் கூட்டத்தை ஏற்படுத்தும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. நினைச்சிடாதீங்க இந்த வாழ்க்கை இங்க கண்ணை மூடுனா பரலோகத்துல நான் போய் விழுந்து எந்திரிச்சிருவேன். சத்தியமா அது கிடையவே கிடையாது. ஆமென். சோத்ர இந்த வாழ்க்கை, ஆமென் சோத்ர இந்த காரியங்களோடு நம்ம போராட வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா.
ஹalleluya. அவர் ராஜாவாக இருந்தாலும் அவருக்கு வந்த சோதனைகள் அநேகம். ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பாக அவரும் என்னன்னா அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் செய்கிறாரு 40 நாள் உபவாசம். ஏன் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பாரம்பரியவங்க தான் அதை செய்வாங்கன்னு நம்மளுக்கு அதுல நம்ம சரீரத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஒடுக்க நம்மளுக்கு தெரியணும். ஹalleluya. வேத வசனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தான் பொல்லாங்கன் கொண்டு வருகிற எதிர்மறையான வார்த்தைகள் நம்மள ஒண்ணும் செய்யாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருந்து பேசும். ஆமென். நல்ல விதையை விதைக்கிற அந்த இயேசு மகாராஜா உங்களுக்குள்ள இருந்து நல்ல காரியங்களை சொல்லி கொடுப்பார். இல்ல உன்னால வாழ முடியும், இல்ல இது ஒண்ணும் முடிவு கிடையாது, இல்ல இதை நீ விட்டு வெந்திர முடியும், இதெல்லாத்தையும் ஆண்டவர் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். சொல்லாம அவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த வேலைதான். ஹalleluya. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் கைவிட மாட்டேன். ஏன்னா நீ என்னை நம்பி வந்துட்டேன். நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். மரண பரியந்த நான் உன்னை நடத்துவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதெல்லாம் பாதாளத்துக்குள்ள நீ போய் விழுந்தாலும் அன்னைக்கு உன்னை நான் காப்பாத்துறதுக்காக நான் உங்ககிட்ட வருவேன். ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த போராட்டம் நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இருக்கும். இந்த போராட்டம் யாருக்குன்னா ஆமென் ஸ்தோத்திரம், இந்த சத்ரு களைய விதைக்கிற இந்த சத்ருவுக்கும் அதே போல தேவனுக்கும் நம்மளுக்கும் என்னது இந்த ஒரு போராட்டம் இருக்கு. ஆனா தேவ ஜனங்கள் எதுக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கேட்கறோம் அப்படின்னா நல்லதை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நல்லது நம்மளுக்குள்ள என்ன இருக்கும், நிரம்பி இருக்கும். ஹalleluya. என்னைக்கு எதிர்மறையான காரியங்களை நீங்க கேட்டு கேட்டு அதையெல்லாம் யோசிக்கிறீங்களோ பயங்கள் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கைய கவ்வி பிடிச்சுக்கும். நம்ம வாழ்றதுக்கு தகுதி இல்லை, நம்மளால முடியாது. எத்தனை தற்கொலைகளை பார்க்கிறோம், எத்தனை காரியங்களை பார்க்கிறோம். ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். கண்களை மூடி நீங்க யாருடைய புத்திரராய் இருக்கிறீங்க, ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறீர்களா? ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையை ஆமென் ஸ்தோத்திரம் அழித்துக் கொள்வதற்கு நீங்க பயப்படாதீங்கிறாரு. சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஆத்துமாவை அழிக்க வல்லவனுக்கு தான் நீ பயப்படணுங்கிற. இந்த ஆத்துமா வாழணும். ஆமென் ஸ்தோத்திரம். அப்பா இந்த ஆத்துமா வாழணும் ஆண்டவரே. நீங்க சொல்லி இருக்கிற நாள் மட்டும் நான் வாழணும் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யத்தின் வேலையை நான் செய்யணும் ஏசப்பா. கண்களை மூடி ஆமென். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணு ஏசப்பா. ஸ்தோத்திரம். நான் எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேன் அப்பா? ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல சிற்றின்பங்களுக்கும் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் இது இல்லைன்னா வாழ முடியாது, அது இல்லைன்னா வாழ முடியாது. இதையே நம்மளுக்கு பெருசா காட்டிட்டு இருக்குதா? இல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்கும்படியாக, அரைக்கோவல் விடும்படியாக, ஒரு யோவான் ஸ்நானனை போல கடந்து போகும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கு. அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்ம வீட்டுல தேவனுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது, அந்த ராஜ்யத்துல தேவனுடைய நியாய தீர்ப்புகள், அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நம்மளுக்கு ஆமென் முக்கியமா இருக்கும் பொழுது வேற காரியம் நம்ம இருதயத்தை ஆமென் ஸ்தோத்திரம் சோர்வடைய பண்ணாது. ஆமென் ஸ்தோத்திரம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு யோபு சொல்லுது. பயந்து எந்த விஷயத்தை நம்ம அதிகமா உள்ள எடுத்துக்கிறோமோ ஆமென் ஸ்தோத்திரம் அது கிரியைகளா நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துரும். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த நாளில் ஆமென் ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஆண்டவரே உமது ராஜ்யத்துக்குள்ள அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் பிரவேசிக்கிறவர்களாய், உமது ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே கிருபத்தாருன்னு சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க யாருங்கிறத முத நம்ம அறிஞ்சுக்கிட்டனாலே ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம எதுல நம்ம நிக்கணும், ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம எங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya. துன்மார்க்கருடைய வழியில நடவாம ஆமென் ஸ்தோத்திரம் பாவிகள் உட்கார்ற இடத்துல உட்கார்றதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற ஆளா நம்ம இருக்க மாட்டோம். நம்ம எங்க உட்காரணும், யாரோட நட்பு வச்சுக்கணும், ஆமென் ஸ்தோத்திரம் எந்த உறவுகளோட நம்ம இருக்கணும், இது எல்லாம் ஆண்டவர் அழகா நம்மளோடு ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நண்பர்கள் உலக காரியங்கள் ஆமென் எனக்குள்ள பாவத்தையும் பொல்லாததையும் கொண்டு வருகிறவைகளுக்கு அப்பா நான் எதிர்த்து நிக்க அந்த நாளில் ஆண்டவரே தேவனுடைய புத்திரர் என்று அப்பா ஸ்தோத்திரம் உமது ஆண்டவரே ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாய் நீங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இஷப்பா ஸ்தோத்திர தகப்பனே அப்பா ஹalleluya. அந்த ராஜாதி ராஜாவை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் எல்லா விதத்திலும் பிரகடனப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீரார். ஆமென் ஆண்டவரே. சகல அதிகாரத்தோடும் சகல வல்லமையோடு நீர் வாழ்ந்தது போல ஆண்டவரே நாங்களும் அப்பா ஸ்தோத்திர பிசாசுகளை எதிர்த்து அப்பா ஸ்தோத்திர அதிகாரமுடையவர்களாய் பேசவும் ஆமென் ஆண்டவரே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று உமது வேலையை நீர் செய்தது போல நாங்களும் செய்யவும் ஆண்டவரே ஸ்தோத்திர நித்தியமான அந்த வாழ்க்கைக்குள்ள அப்பா ஸ்தோத்திர ஆமென் ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட ஆமென் ஆண்டவர் சொன்னார் ஆளுகை செய்வான். ஆமென் என்னோட கூட சிங்காசனத்துல அமர்ந்திருப்பான் என்று சொல்லி அந்த ராஜ்யத்துல ஆண்டவர் நம்மளையும் அமர வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே உம்மை போல நாங்களும் ஜெயமெடுக்க எங்களுக்கு கிருபை சாரும் அப்பா. உம்மை போல ஒரு நீதியுள்ள ராஜாவாக நாங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்து ஜெயமெடுக்க எங்கள் குடும்பத்திற்கு நல்ல ஒரு ராஜாவாக நல்ல ஒரு ஆசிரியர்களாய் இருந்து வழிநடத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவர் அப்பா. ஸ்தோத்திர சபை அப்படியா உமக்கு நேராய் திருப்புவதற்காக நன்றி செலுத்தும் அப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்துல பேசுவதற்காக ஸ்தோத்திரம்.
உமக்கே சகல துதிகன மகிமை உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.